குறி கட்டுவான். நெடுந்தீவுக்கு செல்வதற்காக படகுத்துறையில் காத்திருக்கிறேன். அருகில் ஒரு சலசலப்பு. ஒரு மனிதரை மையமாக வைத்து பலர் கூடி விவாதித்துக் கொண்டு இருந்தனர். அவரை முன்பு ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்லை. சுற்றியுள்ள கூட்டம் அந்த மனிதரை சேர் என்றும் தோழர் என்றும் அமைச்சர் என்றும் அழைத்துக் கொண்டார்கள். டைமிங்கும் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேணும். என்ன மாதிரி ஒழுங்குபடுத்தி கொடுக்க போறீங்க? டைம் டேபிள் படி தான் போட் வரும். இந்த ஜெட்டியை கிளியர் பண்ணி தரோம் எங்களுக்கு. இதில் இந்த மெயின் பேர்த் பாயிண்டில் நிற்கிற போட்டை கொஞ்சம் ஐடல் சைட்டுக்கு மாற்றி வார போட் பிரச்சனை இல்லாமல் அணைய அரமணத்தையெல்லாம் பிந்துறதால எங்களுக்கு ஒரு நாள் பயந்தோட கூட தங்கி நிக்க வேண்டியதான். இவங்களுக்கு டைம் டேபிள் குறிப்பிட்ட டைம்ல போகணும்னு சொல்லி இல்லாத உங்களுக்கு இப்ப மலையடியை தாண்டி வரைக்கே 10 நிமிஷம் போட்டு அணைய நேரத்தில் போட் கிட்ட வர நேரம் பார்த்து இவங்க அந்த போட்டை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட பெரிய விஷயம். கிளியர் பண்ணணும். இதுல பாக்குறது இவ்வளவு நாள் நேவி செய்தது அதுல இருந்து விலகி சொசைட்டி எல்லாம் செய்யறேன்னு சொன்னது அவ எனக்கு சொன்னவ இங்க இருக்கிற சொசைட்டி தான் அதை செய்யறேன். அதை விட நயனாதி பிரச்சனை இருந்தா சார் சிங்களாக்களும் தமிழாக்களும் 2000-3000 நீங்கள் எந்த இடம்? நைனாதீவுக்கு அங்கால ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஆனா அது வேற. ஆனா இவியல் வந்து நெடுந்தீவு வந்து தூர இருந்து வாரவ அவியலுக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும். இது பார்த்தோன்றைக்கு நைனாதீவு பார்க்க தெரியும். ஆனால் ஆழ்கடல்ல இந்த வாரவ அவையோட படகு வருதுன்ட்டு அவையோட படகுக்கு முதலிடம் கொடுத்து தான் மற்றது இது பண்ண வேணும். மற்ற இடத்துக்கு போகணும். எதுக்கு? திருப்பட்டி. அது 100 பேர்லாம் 1000 பேர்லாம் அது பிரச்சனை இல்லை. அந்த மக்களுக்காண்டி தான் இந்த துறை அமைக்கப்பட்டது. அப்போ அந்த மக்களுக்கு தான் இது முன்னுரிமை கொடுக்க வேணும். சொல்ற விலங்கு அதுக்கு டைமா கொடுத்து அதுக்கு ஒரு ஜெட்டியை விடுங்க. அவையோட ஜெட்டி தான் அது இந்தியாவில் சார் இந்தியாவில் சீக்காட்டு மீது 150 போனந்தாடி தெரியுது. நாங்கள் அந்த நேவி போட்டுகள் சிங்களாக்கள் கூட வர போட்டு நேவி போட்டுகளை கூட தான் அணைச்சிருக்கீங்க பாட்டியாவே இத்திரத்துக்குன்னு சொல்லி அப்போ சாதோட போட்டு මෙතන කිව්වා මට උඟක් යෝජනාව ඇවිල්ලා ඉන්නවා. අර මේ පියරක ඉස්සර මේ නඩදීව කට්ටියට තමයි මේක හැදුවේ. ඩෙල්ප් තමයි හැදුවේ. එහෙ පැත්ත එන්න මට තමයි නයිනා ඉරපිට තමයි නයිනා හරි මේගොල්ලෝ මේක පාවිච්චි කරන්න පුළුවන්. නමුත් මේ ඩෙල්ප් කට්ටිය එනකොට ඒගොල්ලන්ට තමයි ප්‍රයොරිටි දෙන්න ඕන. ඒගොල්ලන් උඟ ඩීප් සී එක තමයි එන්නේ. ඉතින් මෙතන සමහර වෙලාව උඟක් වෙලාව වෙයිට් කරන්න තියෙනවා කියලා මට කතාව කිව්වා. ඒකයි මේ තමයි මේ PD ප්‍රොවින්ෂල් ඩිරෙක්ටර් RDA අනදක DS ලා ඉන්නවා. ඒකට කිව්වා ප්‍රයොරිටි දෙන්න ඕන ඩෙල්ෆ් කටියට තමයි ප්‍රයොරිටි දෙන්න ඕන. ඒ විදියට එතන අපි ඇත්තටම මේ ඒ කිසිම දෙයකට අපේ ඩයිරෙක්ටිව්ස් මොකුත් නැහැ. අපි ගන්න ඩයිරෙක්ටිව් ප්‍රාදේශීය ලේකම්තුමාගේ. ඒ දෙන ඉන්ස්ට්‍රක්ෂන් වලට තමයි අපි දැන් බෝට්ටුවකට දාන ගාන වුණත් අපිට හිතන ගානක් දාන්න බෑ. ඒකේ බෝට්ටුවේ තියෙන මේකක් ස්ටඩි කරලා ඒකට දෙන කැපැසිටි එක තමයි දාන්නේ. ලයිෆ් ජැකට් තියෙන ගානට අනුව එහෙම. ඒතර අපි ඒකට ඉන්වෝල්ව් වෙන්නේ අපි මේක ඩෙල්ෆ් කියලා ඩෙල්ෆ් කට්ටියට ප්‍රයොරිටි දෙනවද නාගදීපට ප්‍රයොරිටි දෙනවද? දැන් අපි ගත්තාම අද ඉඳලා මේම ගන්නකො අද ඉඳලා ඩෙල්ෆ් කට්ටියට තමයි ප්‍රයොරිටි දෙන්න ඕන. ඒක ප්‍රයොරිටි දෙනවා කියන එක නෑ ප්‍රයොරිටි නම් ඒගොල්ලන්ගේ පැක් වැඩියෙන් මුදේ යනවා. ඉතින් එතන ඒගොල්ලෝ එනකොට වෙන බෝටුව මෙතන ඉඳලා ඔබ්ජෙක්ට් කරන්න බෑ නේද? ඒක අපිට කරන්න අමාරු. මොකද මේගොල්ලෝ අතර මියුචුවල් මේකක් තියෙනවා. මොකද? ඒ කියන්නේ මේ දෙගොල්ලෝ අතර ප්‍රශ්නයක් තිබුණා. ඒ මියුචුවල් මේක තමයි ලෝ එක අද ඉඳලා කරන්න ඕන. ඒකයි මම කියන්නේ. හරිද? දැන් එතකොට අපි ප්‍රයොරිටි ඩෙල්ෆ් කටියට තමයි දෙන්න ඕන. ප්‍රයොරිටි දෙන්න. ඒක ඒ විදියට ඒක හදන්න. ඔව් ඒක අපිට ඒක මේ டைரக்டிவ் කොහොමද කරන්න ඕන කියන එක අරගෙන අපි මේ විදිහට මේ சரியா நீங்களா நீங்க ரெண்டு பேரும் கழிச்சு இவரோட கழிச்சு போட்டு அது என்ன மாதிரி பவர் சப்ளை வந்து
நெடுந்தீவிலிருந்து வாரண்டால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் சொன்னால் පේනවාස தெரியும் தானே ඒ වෙලාව මේ ජෙටිය ක්ලියර් කරලා දුන්නොත් හරි. අපිට දෙනවා ඔබතුමාට දෙන්න පුළුවන් නේ කොහොමද කරන්න ඕන කියලා. අපි ඒ පිළිවෙලට අපි කරගෙන යනවා. මොකද නැත්නම් මිනිස්සු මෙහෙම ප්‍රශ්නයක් කියනවා. දැන් අපිට නාගදීපේ කට්ටිය කියනවා අපි ඩෙල්ෆ් කට්ටියට අපි ප්‍රයොරිටි දෙනවා කියලා. ඒත් ඩෙල්ෆ් කට්ටිය කියනවා නාගදීප කට්ටියම කියන්න තමයි ඒගොල්ලන්ට එතන තියෙන්නේ. මේක වැඩියෙන් තමයි මම කියන්නම්. ඒගොල්ලන්ට එතන තියෙනවා. නමුත් ඒගොල්ලන්ට වැඩියෙන් මේකට දෙනවා. ඒක ප්‍රශ්න නෙවෙයි. ඩෙල්ෆ් කට්ටියට ප්‍රයොරිටි දෙන්න වාගේ කදන්න හරනා කළා. හරිද? ඒ ගැටලුවක් නැහැ. ඒක අපිට දෙන ඩයිරෙක්ටිව් එකට අපි ඒක මේ කැරිවර් කරන්න நீங்கள பாத கேட்ட மாதிரி சொல்லலாம் தூரத்துல வருதுண்டா அப்ப நீங்களும் டைம் கீப்பர் போட முடியாது අපිට ඩීසීසී එක එතන කැපිටල් එක කැවිලා කිව්වා ඒගොල්ලන්ගේ මේක දැන් කන්ට්‍රෝල් නැහැ සොසයිටිට තමයි දීලා තිනවා டைம் கீப்பர் சார் யார் சொசைட்டி காசு கொடுக்குறேன்னு சொல்லி டைம் கீப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணா ஆனால் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆர் சொசைட்டி பெரிய சபை தான் சார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள் சார் காசு தாரம்னு சொல்லி பிரதேச சபையால் ஒரு ஆளை நியமிக்க சொல்லி சொன்னாங்க யார்கிட்ட சொன்னீங்க நியமிக்க சொல்லி பிரதேச சபையை ஆக்கிட்ட சொன்னாங்க ஒரு ஆள் நியமிக்க முடியாது அதான் சார் பெரிய சபை செய்யணும் சார் காசு கொடுப்பீங்க அப்போ சார் இவே சம்பளம் கொடுப்பிடும் சபை நியமிக்க வேணும் இல்ல அவர் இல்ல தான் நீங்களே நசைக்க வேணும் இல்லை 2 பேர் இல்ல இல்ல இவர் வந்து இது மூட பிரதேச சபை பிரதேச சபைன்ற யார் கொடுக்கறது பிரதேச சபை தான் எங்க வேலனியா நடந்து வேலனில் ஒரு ஆளை இது பண்ணிடலாம் செய்யலாம் ஓ நீங்கள் கொடுப்பீங்க என்னென்ன சம்பளம் கொடுப்பீங்க நீங்கள் ஆங்கள் சரி ஓகே சொல்லி எப்போ ஒழுங்கு பண்ண போறீங்க நீங்களா சரியா சரி ஒரு நாள் 2 நாளுக்கு செய்யலாம் நாளைக்கு வேளாந்தே செய்வோம் 2 நாள் நாங்கள் குறிக்கிட்டு வந்தாங்க இந்த இடம் தான் நாங்கள் இப்போ இது 9ஆவது நடந்தது இப்போ வர்ற போட்டுகள் வந்து இனி அங்கே போய் ஏற்ற இல்லாது ஏன்னா எல்லாம் பெரிய போட்டு வந்துடும் அந்த நேரம் தள்ளு போட்டு தான் கொண்டு அங்கே ஏற்றி கொண்டு வந்தாங்க இப்போ அப்படி போட் வந்து அங்கே போய் ஏற்ற இல்லாது இப்போ இது வந்து 2 பேருக்கும் பொதுவாக தான் இப்போ செய்யணும் என்ன பிரச்சனை அமைச்சர் இதில் வந்து காற்று இன்றைக்கு சும்மா ஈராடியாக இருக்குது இதில் காற்று வந்தால் இந்த சைட்டில் ஒன்றுமே சோழ காற்றுக்கு அணைக்க இல்லாது இந்தியாவிலே மெயின்லேயும் அணைக்க இல்லாது அப்போ அதனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ 9ஆவதுலேயும் வந்து கடலுக்காக கிடக்க போகிறாங்க நடந்தீகாரம் வந்து கடலுக்காக கிடக்க போகிறாங்க அவை தூரத்துலேருந்து வரையினம் அது வந்து அமைச்சர் அது முந்தைய காலம் அமைச்சர் இப்போ அதுக்குள்ள போகலாது அதான் இல்லை நீங்கள் சுத்துறீங்க சரி இப்போ பொதுவாக தான் நான் காய்க்கிறேன் நான் வந்து குறியட்டும் ஆண்டவடைய பொதுவாக தான் காய்க்கிறேன் நீங்கள் அதை காய்க்காங்க பொதுவாக காய்க்கிறேன் அதான் பொதுவாக தான் நான் காய்க்கிறேன் பொதுவாக தான் எடுத்து சொல்கிறேன் இதில் என்ன பிரச்சனை செய்யலாமாண்டே இப்போ வந்து அமைச்சர் இதுக்கு வந்து இன்னொரு ஜெட்டியை வந்து கொஞ்சம் பெருசாக ஆகட்டணும் ஜெட்டி அகட்டினீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான முடிவு இப்போ நாங்கள் அவன் அந்த அங்கே போக சொல்லி இங்கே போக சொல்லி சாத்தியம் இல்லை தானே இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற வகையெல்லாம் கொண்டு போக வேணும் நிலைமைக்கு ஏற்ற வகையில் அதுக்கு தான் நான் சொல்றேன் அவியல் வந்து எத்தனை போட்டு நாளைக்கு வருது நடந்து 2 தான் வருது 2 வருது இடையிலே போட்டு 3 வருது அந்த 3க்கும் ஏற்ற வகையில் நேரத்தை கொடுத்தா சரிதானே அப்படிதான் கொடுக்கணும் அப்படிதான் கொடுக்கணும் இப்போ 8 மணிக்கு அந்த போட் வேறைக்குள்ள வந்து மோப்பு வந்து விலக்கி கொடுக்கணும் இப்போ காத்தண்டபடியா 9ஆவது போட்காரர் விலக்கி கொடுக்குறவே நாங்கள் 7 மணிக்கு வளைக்கிற மாட்டோம் இங்கே 8 மணிக்கு வருவோம் மாட்டோம் உங்களுக்கு வடிவா தெரியும் அப்பயே நாங்கள் வரையக்குள்ள ஒரு 7:50க்கு எங்களுக்கு தலைப்பாலம் கிளியா பண்ணி இருந்தோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதே மாதிரி 3 மணிக்கு அங்கே இருந்து வளைக்கிடையில 4 மணிக்கு நாங்கள் சில இடங்களில் வெள்ளம் வடதார வந்தோண்டு கேட்க உங்களோட வெள்ளம் கொண்டாந்து முன்னுக்கே கட்டின காலமும் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சார் இவையில லோஞ்சி இந்த ஆட்டிய லோஞ்சி பழுதுபட்டா இதிலே கட்டி ஒரு நங்கூரம் போட்டு கொஞ்சம் தள்ளி கூடி கட்டுறது இப்போ வர லோஞ்சியை கொண்டு வந்து இதிலே கட்டிடுவோம் நாங்கள் ஒரு பக்கமும் பிடிக்கும் அது சரியான பிள்ளையா கேட்டு பாருங்க அவைய கேளுங்க அதான் பெண்ணென்று இப்போ நான் கதைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் அங்கிருந்து வரை 3 படகு தானே வருது உங்களுக்கு எத்தனை படகு அப்போ 3 படகு வருது தூரத்திலிருந்து வரையிலும் ஆழ்கடலுக்கான வரையும் அதில் உடனே இது பண்ணி விடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பழுதுபட்டுன்னு சொன்னால் அங்கால தள்ளி விடுங்க அது பிரச்சனை இல்லை பிள்ளைங்க முன்னுரிமை வந்து நெடுந்தீவு பயணிகளுக்கு தான் கொடுக்க வேணும் அவையல் ஒரு நாளைக்கு 3 படகு தான் இந்த 3 படகை கருத்தில் வச்சுக்கொண்டு அதை முன்னுரிமை கொடுத்தா சரி
ஆனால் இப்போ சொல்லிட்டீங்கன்னா சில வேலை பழுதடைஞ்சால் இதுலேயே நிற்குது எல்லாம் வந்து நீண்ட நேரம் நிற்குதுன்ட்டு இப்போ நெடுந்தீவுன்றதுக்காண்டி அவங்களுக்கு நீண்ட நேரம் கொடுக்க முடியாது. மற்ற ஆக்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இணக்கப்பாடு வரக்கூடிய வகையில் அது கொடுக்க வேணும். பட் இதில் வந்து மூடி வச்சிருக்குன்னு சொல்லப்படாது. அப்படி மூடி வச்சிருக்க கூடாது. இந்த இதில் அதாவது முன்னுக்கு இருக்கிற அந்த உடைக்க சொல்லி இருக்குதா, உடைச்சி தண்ணியை அங்கே முன்னுக்கு கொண்டு வைக்க சொல்லி இப்போ 2 பக்கம் மூடி விட்டால் அவைகளுக்கு இப்போ ஒரு இயற்கைன்றது வந்து சொல்லிக்கொள்ள முடியாது. வேறு தாகம்ன்றது இருக்குது. ஆனால் அப்படின்னால் அது அவைகள் ஃப்ரீயாக செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இப்போ டைம் கீப்பர் ஒரு ஆளை போட வேணும். வேறு டைம் கீப்பர் சரிதானே? சங்கம் கொடுக்கலாம். அது காசு வாங்குறாங்க. 3 பேர் தானே, 3 போட் தானே, காசு இல்லை. சரி, அப்போ 60,000 30 ஒரு 30 தரும். 30 நீங்கள் கொடுக்குறீங்க. ஓ நீங்கள் ஆக்கள் 2 பேரும் ஒழுங்கு பண்ணி இன்றைக்கு நாளைக்கு நான் 2-3 நாளைக்கு நிற்பேன். நீங்களே அதுக்கு கண் பார்வை கொஞ்சம் சரி. நீங்கள் 2 பேரும் ஒழுங்கு பண்ணி என்கிட்ட கூட்டி கொண்டு வாங்க. இல்லை இந்த மாதிரி நடக்க வேணும் மட்டும் நான் வீட்டை சொல்கிறேன். சரிதானே?